Good afternoon. This is Vinod from VS Infotech. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேலியில இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய எதிர்பார்ப்போட இருந்த ஒரு ரிலீஸ் இப்போ வரப்போகுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் 7.0. ஸோ டேலி பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல அவங்க தெளிவா இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குற ப்ராடக்டை பர்ஃபெக்டா கொடுக்கணும். ஸோ அதனாலதான் இன்னை வரலும் பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ல டேலி அப்படிங்கிறது ஒரு 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 பிராண்டையும் சரி இல்ல ஒரு ஸ்டாண்டர்டும் சரி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வருது. ஸோ எத்தனையோ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இருந்தாலும் இன்னை வரல இந்தியன் மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா டேலி மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் அவங்க கொடுக்குற அந்த ஆன் டைம் ப்ராடக்ட் ரிலீசஸ். ஓகே, ஸோ இதுவரையிலும் பாத்தீங்கன்னா டேலியில என்னென்ன ரிலீசஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ERP 9ல இருந்து வந்தவங்க நிறைய பேரு ரிலீஸ் 2.1 தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை நான் எப்படி வந்து செக் பண்றது? இப்போ நான் எந்த ரிலீஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் உங்க டேலியை மட்டும் ஓபன் பண்ணுங்க. அதாவது பிரைம்ல இருக்கிறவங்க ஹெல்ப்ல போயிட்டு அபவுட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஜஸ்ட் நீங்க எந்த ரிலீஸ்ல இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ இப்போ உங்களுடைய டேலியில நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. நீங்க ரிலீஸ் 2.1 இல்ல 3.0 4.0 5.0 6.0 இப்போ வந்திருக்க 7.0. சோ இந்த 7.0ல எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க, எந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். சோ இன்னும் டேலி பத்திய நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஃபர்தரா நம்ம அப்லோட் பண்ற வீடியோவை பாருங்க. ஸோ இதுக்கு எங்க சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ டேலி ரிலேட்டடாகவும் டேலியில புது புது விஷயங்கள் என்னென்ன TDL மூலியமா நம்ம பண்ண முடியுமோ ஸோ அது எல்லாமே நம்ம சேனல்ல நம்ம அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய என்கொயரி எங்களுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ரிலேட்டட் ப்ரோக்ராம் வேணும் அப்படிங்கிற என்கொயரி வந்திருக்கு. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ 7.0. ஸோ இந்த 7.0ல இப்போ பீட்டா வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பீட்டா வெர்ஷன்ல எதுக்காக பீட்டானா என்னங்கிறது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி நம்ம பாக்குறதுக்காக தான் இந்த பீட்டா வெர்ஷன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதே தான் டேலியும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, சோ இந்த 7.0ல நம்மளுக்கு என்ன அப்படி ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ பேக்கப் மெத்தட். சோ இதுவரையிலும் பாத்தீங்கன்னா டேலியில பேக்கப்ங்கிற ஆப்ஷனே கிடையாது. ஒண்ணு நீங்க உங்க லோக்கல் டிரைவ்ல நீங்களே மேனுவலா காப்பி பண்ணி வைக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை போட்டு நீங்க அது ஆட்டோ சிஸ்டம் பண்ணணும். இப்படி ஏதோ ஒரு வழியில ஒரு ப்ரோக்ராம் மூலியமாவோ இல்ல மேனுவலாவோ நம்ம வந்து பண்ற விஷயத்த வந்து இப்போ நம்மளுக்கு அந்த வேலையை நம்மளுக்கு குறைச்சிருக்காங்க. ஸோ ஆட்டோ பேக்கப் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா டேலியில இன்பில்டாவே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஆட்டோ பேக்கப்பை நீங்க அவைல் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் டேலி வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் லேட்டஸ்ட்ல இருக்கணும். உதாரணத்துக்கு நான் இங்க பாக்குறேன், என்னுடைய வேலிடிட்டி பாருங்க 31 அக்டோபர் 26 வரலும் எனக்கு இருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுடைய வேலிடிட்டி இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. சப்போஸ் அப்படி வேலிடிட்டி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரெனியூவல் பண்றோம். சோ இந்த ரெனியூவலுக்கான சார்ஜஸ் வந்து டேலியோட வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்கன்னா இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ரிவிஷனுக்காக நான் இங்கே சொல்லிடுறேன். டேலி சிங்கிள் யூசர் பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4500 பிளஸ் டாக்ஸ், மல்டி யூசர் பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13500 பிளஸ் டாக்ஸ். சோ இதுதான் வந்து டேலி ரெனியூவலுக்கான காஸ்ட். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ERP 9ல இருக்கீங்க, இல்ல டேலி பிரைம்ல ஓல்டு ரிலீஸ்ல இருக்கீங்க, இன்னும் அப்டேட் பண்ணல அப்படின்னா சோ இந்த புது விஷயம் தெரிஞ்ச உடனே நிச்சயமா உங்களுக்கு அப்டேட் பண்ணணுங்கிற ஐடியா வரும். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த புது டேலியில நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ வாங்க பார்க்கலாம் திரும்பவும். சோ பேக்கப்ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நெசசரி. சோ எந்த நேரத்துல சிஸ்டம் கிராஷ் ஆகும், வைரஸ் அஃபெக்ஷன் வரும், சோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு டேட்டா ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்கலாம், என்ன இது டேலி டேட்டா இருந்தா டேலியோட டேட்டா ஸ்டோரேஜ்ல அவங்க எதனா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்களா, ஏன் டேட்டா செக்யூரா இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க வந்து திங்க் பண்ணுவீங்க.
சோ டேலி பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா சோ முழுக்க முழுக்க அவங்களுடைய கண்ட்ரோல்ல, அதாவது அவங்க ஒரு சர்வர் வச்சு அவங்க ஒரு சர்வர் வந்து அவங்களுடைய ஆபீஸ்லயே வந்து மெயின்டைன் பண்ணல. சோ இது ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுத்திருக்காங்க, ஒரு அவுட் சோர்சிங் கொடுத்திருக்காங்க. பட் கண்ட்ரோலிங் பவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேலி சிஸ்டத்துல வச்சிருக்காங்க. சோ இப்போ டேலில கோடிங் எழுதி அதுக்கான டெக்னாலஜி எல்லாம் அடாப்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் ஸ்டோரேஜ் பிளேசஸ் பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிராண்டடான டேட்டா சென்டர் லைக் ஆரக்கிள் டேட்டா சென்டரா இருக்கலாம், இல்ல AWS டேட்டா சென்டரா இருக்கலாம். சோ இது மாதிரி பிராண்டடான ஒரு நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிற டேட்டா சென்டர்ல தான் ஸ்டோரேஜ் ஆகிற மாதிரி அவங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ரைட், ஓகே. சோ இப்போ இந்த பேக்கப் ப்ராசஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வேலிட் TSS. உங்க TSS இருக்கணும். ரெண்டாவது நீங்க 7.0ல அப்டேட் ஆயிருக்கணும். சோ அப்படி அப்டேட் ஆயிருந்தீங்கன்னா உங்களால வந்து இந்த பேக்கப் ப்ராசஸ வந்து நீங்க பண்ணவே முடியும். ஏன்னா இந்த பேக்கப் பண்றதுக்கான ஆப்ஷனே இந்த ரிலீஸ்ல மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ரிலீஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்கல. சோ அதனால நீங்க இந்த ரிலீஸ்க்கு அப்டேட் ஆகணும், ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட், இன்னொருத்தங்க கேட்கலாம், சார் இப்போ என் ஆபீஸ்ல வந்து டேலி டேட்டா பேக்கப் எடுக்குதுன்னு தெரியதான் போகுது, அக்கௌண்டன்ட்க்கு தெரிய போகுது, அதுக்கப்புறம் வந்து வேற ஸ்டாஃப் யாருன்னா ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியதான் போகுது. சோ இப்படி இருக்கிற பொசிஷன்ல நான் என்ன எப்படி வந்து என் டேட்டா சேஃபா இருக்கும் அப்படிங்கறத நீங்க திங்க் பண்ணலாம். சோ நல்லா கவனிங்க, டேலி என்னைக்குமே அவ்வளவு ஒரு ஈஸியான விஷயத்தெல்லாம் வந்து திங்க் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் ஏ பிசினஸ் ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க. சோ அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ரெக்கவரி கீன்னு கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டேட்டா பேக்கப் எடுக்குது, ஆனா அந்த பேக்கப் எடுத்த டேட்டாவை நீங்க ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் கீ வந்து நீங்க கொடுக்கணும். அந்த சீக்ரெட் கீ கொடுத்தீங்கன்னா தான் உங்க டேட்டாவை ரீஸ்டோர் ஆகும். சோ இந்த சீக்ரெட் கீ எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் மெயில், அதாவது டேலியோட ரெஜிஸ்டர் பண்ணிருக்க எந்த ஆக்டிவேஷன் பண்ணிருக்க எந்த மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடியில தான் அந்த சீக்ரெட் கீ வந்து ஸ்டோரேஜ் ஆயிருக்கும். சோ ஒன்ஸ் அந்த சீக்ரெட் கீயை நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு சோ அந்த மெயிலை நீங்க டெலிட் பண்ணாலும் பண்ணிடலாம், இல்ல பிரைவேட்டா தான் நீங்க யூஸ் பண்றீங்க, அந்த மெயில் ஐடியை நீங்க வேற யாருக்கும் ஷேர் பண்றது இல்ல அப்படின்னா சோ அந்த மெயில் ஐடியில தான் அந்த சீக்ரெட் கீ வந்து உங்களுக்கு வரும். சோ அது எங்க எப்படி வந்து எனேபிள் பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு லைவ் டெமோல இப்ப நான் காட்டுறேன். சோ இந்த பேக்கப் பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா டேலி சிங்கிள் யூசர், மல்டி யூசர். டேலி பொறுத்தவரையிலும் சிங்கிள் யூசர், அதாவது டேலி பிரைம் சில்வர், டேலி பிரைம் கோல்டு அப்படின்னு 2 வெர்ஷன் இருக்கு. டேலி பிரைம் சில்வர்னா சிங்கிள் யூசர், ஒரே ஒரு கம்ப்யூட்டர்ல தான் யூஸ் பண்ண முடியும். டேலி பிரைம் கோல்டுனா அன்லிமிட்டட், ஒரு ஆபீஸ் உள்ள என்விரான்மெண்ட்லயே லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல நீங்க அன்லிமிட்டடா வந்து யூஸ் பண்ண முடியும். சோ நோ லிமிட். சோ இந்த டேலி பிரைம் கோல்டு இப்ப நான் என்னுடைய ஆபீஸ்ல வச்சிருக்கிறது டேலி பிரைம் கோல்டு. சோ இதுக்கு எனக்கு கொடுத்திருக்க ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 GB எனக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதுவே நீங்க டேலி பிரைம் சில்வர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 GB ஸ்பேஸ் வந்து கொடுப்பாங்க. சோ இந்த டேலி டேட்டா பேக்கப் உங்களுக்கு என்ன பேசிஸ்ல ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த TSS பேசிஸ்ல தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சப்போஸ் இப்போ நான் எனக்கு 31 ஜூலைல என்னுடைய டேலி வந்து எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா நான் 1 ஆகஸ்ட் அங்க போயிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு பேக்கப்லாம் ஆகாது. காரணம் என்னுடைய TSS நான் ரெனியூவல் பண்ணல. சோ TSS நான் ரெனியூவல் பண்ணாதான் எனக்கு பேக்கப் ஆகும், ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட், சோ இந்த டேட் முடிஞ்சிடும் எனக்கு அவ்வளவுதானா, என் டேட்டா டெலீட் ஆயிடுமா, என் டேட்டா இருக்காதா அப்படின்னா அந்த கான்செப்ட் கிடையாது. அதாவது பேக்கப் உங்களுக்கு எடுக்காது, ஒரு பர்டிகுலர் லிமிடெட் பீரியட்ல உங்களுக்கு நிச்சயமா இந்த ஸ்டோரேஜ்ல இருக்கும். சோ இந்த ஸ்டோரேஜ்ல போயிட்டு நீங்க பார்க்கலாம். அதாவது டேட்டா என்ன இருக்குங்கிறத பார்க்க முடியாது, உங்க டேட்டா இருக்கு. டேலிக்குள்ள போய் நீங்க ரீஸ்டோர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா லாஸ்டா உங்க TSS எப்போ முடியுதோ அந்த டேட்ல எப்போ முடிஞ்சிருக்கோ அப்போ அந்த டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கும். சோ அதை மட்டும் தான் நீங்க ரீஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம டெய்லி ஷெட்யூல் பண்றதை நம்மளால பேக்கப் ரீஸ்டோர் பண்ண முடியாது. சோ அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும், சரிங்களா? சோ நெக்ஸ்ட், டேலில இந்த பேக்கப் ப்ராசஸ் எப்படி கொடுத்திருக்காங்க. சோ டேலி 7.0 பீட்டா நான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சோ என் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு இருக்கு. சோ இந்த டேட்டாக்குள்ள பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் இந்த ஆப்ஷனுக்குள்ள போறேன். இந்த ஆப்ஷனுக்குள்ள போன உடனே எனக்கு ஷெட்யூல் பேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஷெட்யூல் பேக்கப்பை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பாத் எங்க சேவ் ஆகணும். சோ இதெல்லாம் இன்பில்டாவே டேலிலேயே வந்து கொடுத்துட்டாங்க. சோ எங்க சேவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேலி டிரைவ். டேலி டிரைவ்ங்கிறது என்னங்கிறது பாத்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இல்ல நான் லோக்கல் டிரைவ்ல சேவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படின்னு கொடுத்து நீங்க உங்களுடைய லோக்கல் டிரைவை
செலக்ட் பண்ணிக்கலாம். பென் டிரைவ் வச்சிருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் டிவைஸ் வச்சிருந்தாலும் சரி, நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் நல்லா கிளியரா புரிஞ்சுக்குங்க. பேக்கப் பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா கிளவுட்ல எடுக்குது, ஆஸ் வெல் அஸ் நீங்க உங்களுடைய பேக்கப்ப லோக்கல்ல எடுக்கிறதும் நல்லது. சோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா டேலில ஷெட்யூல் பேக்கப் அப்படிங்கிற மெத்தட்ல இன்பில்டா இல்ல. பட் இப்போ வந்ததுனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்கப்ப நீங்க ஷெட்யூல் பண்ணலாம். சோ நான் இப்போ 2 தடவை கூட நான் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை நான் ஃபர்ஸ்ட் கிளவுட்ல உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் அதே மெத்தட நீங்க எப்படி வந்து லோக்கல்ல பண்றது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. சோ இப்போ டேலி டிரைவ்ங்கறத நான் சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். சோ என்னுடைய எஜுகேஷன் வெர்ஷன் சேஞ்சஸ் ஆயிருச்சு. சோ அதனால வரல. ஓகே. சோ சப்போஸ் லைசன்ஸ் இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க என்டர் கொடுத்த உடனே கம்பெனி நேம், உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கம்பெனி நேம் இந்த இடத்துல வரும். சோ அந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனில நீங்க எந்த கம்பெனி வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10 கம்பெனி மெயின்டைன் பண்றோம், அதாவது ஒரு 5 வருஷத்துல வந்து நம்ம மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா, சோ எல்லாத்தையும் எடுக்காம போன வருஷம் இந்த வருஷம் ரன்னிங் டேட்டா, ரன்னிங் இயர், சோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ அப்படி எடுத்துட்டு நெக்ஸ்ட் பேக்கப் ஃப்ரீக்வன்சி எப்படி எடுக்கணும், டெய்லி எடுக்கணுமா, இல்ல வீக்லி எடுக்கணுமா, மந்த்லி எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க பேக்கப் ஃப்ரீக்வன்சி நீங்க கொடுக்கலாம். கொடுத்துட்டு டைம் பொறுத்தவரை ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டத்தோட டைம் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். நீங்க ஏதாவது மாத்தணும்னு நினைச்சா நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க மாத்திக்கலாம். டேக் ஏ பேக்கப் நவ் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்து அக்செப்ட் பண்ண உடனே அப்பவே பேக்கப் எடுத்துரும். நெக்ஸ்ட் செட் பேக்கப் பாஸ்வேர்ட். சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதாவது ஒரு ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்றாங்க ஒரு ஆபீஸ்ல அப்படின்னா அவங்க பேக்கப் நம்ம இந்த மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணாம இருந்தா அவங்க அந்த டேட்டாவை கொண்டு போயிட்டு எங்கன்னா ரீஸ்டோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இந்த பாஸ்வேர்ட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரு சீக்ரெட் கீயை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே டேலி வந்து உங்களுக்கு மெயில்ல அனுப்புறாங்க. சோ அந்த சீக்ரெட் கீயை வச்சுட்டு நீங்க ஈஸியா வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும், டேட்டா ரீஸ்டோர் பண்ண முடியும். அதாவது ஒரு என்ன சொல்றது, டேட்டா ஈஸியா நம்ம ஓபன் பண்ணாம ஒரு கீ கொடுத்து தான் நம்ம வந்து ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜரை டேலி வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகே ரைட். சோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சோ டேலி டிரைவ்ல நேஷனல் ட்ரேட் கம்பெனி, சோ 2 கம்பெனி செலக்ட் பண்ணிட்டாங்க எந்த கம்பெனி வேணும்ட்டு. சோ அதுல டெய்லி 7 PM இன்கிரிமெண்டல் பேக்கப், நம்பர் ஆஃப் ரீஸ்டோரபிள் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 7 days, டேக் பேக்கப் நவ் எஸ். சோ இது மாதிரி நீங்க ரீஸ்டோரபிள் வெர்ஷன் 7 daysனா இப்ப 7 days மட்டும் நீங்க வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதிகமா எனக்கு ஸ்பேஸ் இல்ல ஆனா என்னோட டேட்டா அதிகமா இருக்கு, சோ அப்போ இந்த கேசஸ்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் டேஸ் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களுடைய பேக்கப்பை ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா 7.0ல வரப்போற ஒரு விஷயம், பேக்கப் சிஸ்டம். சோ ஆட்டோமேட்டிக் பேக்கப் இது ஒரு டேலில கிடையாது. 7.0ல இருந்து உங்களுக்கு பேக்கப் சிஸ்டம் வரப்போகுது. ஃப்ரீயா 1 GB ஃபார் சிங்கிள் யூசர் யூஸ் பண்றவங்களுக்கு, 3 GB ஃபார் மல்டி யூசர் யூஸ் பண்றவங்களுக்கு. ஓகே நெக்ஸ்ட் ரொம்ப நம்மளுக்கு ஹைலைட்டான விஷயமா என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ பேங்கிங் கனெக்டிவிட்டி பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா சாரி ஏற்கனவே நம்மளுக்கு கொட்டாக் மஹேந்திரா பேங்க், அதுக்கப்புறம் வந்து டிபிஎஸ் பேங்க், சோ இது மாதிரி ஒரு 2 பேங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க. இப்போ எஸ்பிஐ வந்து நம்மளுக்கு ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. சோ எஸ்பிஐ பேங்க்கும் வந்து உங்களுக்கு இந்த 7.0ல உங்களுக்கு ஆட் ஆயிடும். சோ அதனால என்னன்னா லைவா உங்களுடைய கரண்ட் பேலன்ஸ் பாக்குறது, லைவா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிறது, லைவா நீங்க வந்து ரிப்போர்ட்ஸ் பாக்குறது, சோ கம்ப்ளீட்டா வந்து ரிகன்சிலேஷன் பண்றது, சோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7.0ல உங்களுக்கு கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் சோ இப்போ நம்ம சர்ச் பண்றது, இப்போ நிறைய பேருக்கு ஆஸ் எ டேலி பார்ட்னரா நானும் நிறைய கஸ்டமரை மீட் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க, சார் டேலில ஏதாவது ஒரு கீவேர்டு கொடுத்து நான் தேட முடியுமா? சோ எனக்கு அப்படி இருந்துட்டா நல்லா இருக்குமே. சப்போஸ் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, நான் ஒரு கீவேர்டு எதனா ஞாபகம் வருது, ஒரு பார்ட்டி பேர் ஞாபகம் வருது, இல்ல எனக்கு மொபைல் நம்பர் ஞாபகம் வருது, சோ இப்படி ஏதாவது எனக்கு ஞாபகம் வர நம்பரை வச்சு நான் வந்து ஏதாவது தேட முடியுமா அப்படின்னு கேட்கிற பட்சத்துலதான் இப்போ ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ அது எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேலில பாருங்க, டாப்ல உங்களுக்கு ஃபைண்ட் டீடைல்ஸ் என்டர்ட் இன் மாஸ்டர்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். மாஸ்டர்ல என்ன என்டர் பண்ணிக்கிறீங்களோ அந்த கீவேர்டும் கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம், இல்ல டிரான்சாக்ஷன்ல நீங்க என்ன கீவேர்டு கொடுத்துருக்கீங்களோ அதையும் கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம். சோ சப்போஸ் ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு, அதுல நீங்க அதை தேடணும் அப்படின்னா இப்போ நான் ரிலேட்டட் டேலி அப்படின்னு கொடுத்தேன்னா பாருங்க, டேலிங்கிற கீவேர்டு கொடுத்தா
அந்த டேலிக்கான ரிலேட்டடா என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது கம்ப்ளீட்டா வந்துடும். சோ அது எதை பேஸ் பண்ணி மேட்ச் பண்ணிருக்கு அப்படின்னா, அது ஸ்டாக் ஐட்டமா இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா லெட்ஜர் நேமா இருக்கு, நரேஷன்ல இருக்கு. சோ இது மாதிரி எனக்கு கம்ப்ளீட்டா வந்து ஒரு இங்க வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஏரியா மட்டும் நான் கொடுக்க போறேன். சப்போஸ் இந்த சர்ச் லிஸ்ட்ல வந்துட்டு நான் எனக்கு வெஸ்ட் பெங்கால் பாருங்க, வெஸ்ட் பெங்கால் நான் கொடுத்த உடனே எனக்கு அதுக்கு ரிலேட்டடா எங்க லெட்ஜர். ஸோ இது மாதிரி நீங்க ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன கொடுக்குறீங்களோ அந்த கீவேர்டு, ஈவன் மொபைல் நம்பர், நிறைய பேர் கேட்டது சார் நான் மொபைல் நம்பர் கொடுத்தா எனக்கு வருமா அப்படின்னா, நீங்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்கனாலும் வரும். சோ இது மாதிரி ஒரு கீவேர்டை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும். டிரான்சாக்ஷன் உள்ள வந்து நான் போட்ட இடத்துல நரேஷன்ல கொடுத்திருப்பேன், இல்ல ஒரு ப்ராடக்ட் நேம் கொடுத்து கீழே அடிஷனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பேன், ப்ராடக்ட் நேம் கொடுத்திருப்பேன், பார்ட்டி பேர் கொடுத்திருப்பேன். சோ இப்படி டிரான்சாக்ஷன்ல நீங்க என்னென்னலாம் ஃபீல்டு யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதையும் எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த கீவேர்டை வச்சு நம்ம சர்ச் பண்ண முடியுமா அப்படின்னாலும் நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும். இது மாதிரி ஒரு வென்டாஸ்டிக்கான சூப்பரான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் 7.0ல கொடுத்திருக்காங்க. இது ரெண்டும் வந்து ஹைலைட்டட் Tally 7.0ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பேக்கப் சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது செகண்ட் ஃப்ரீ, அதாவது ஈவன் நீங்க Tally TSS பண்ற பட்சத்துல உங்களுக்கு 1 GB ஃப்ரீ ஸ்பேஸ் ஃபார் Tally சிங்கிள் யூசர், 3 GB ஸ்பேஸ் ஃபார் Tally மல்டி யூசர், இதையும் கொடுக்குறாங்க. சோ இதை தாண்டி நான் வந்து வாங்கிக்க முடியுமா? நான் ஒரு அக்கௌண்டன்ட், எனக்கு நிறைய டேட்டா இருக்கு, சோ அதனால இதை தாண்டி நான் வந்து ஸ்பேஸ் வாங்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா நீங்க வாங்க முடியும். சோ அதுக்காக என்ன அப்ளை பண்றாங்க அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் வந்து உங்களுக்கு அப்ளை பண்றாங்க. சோ அப்போ 1 இயர் பிளான் தான் நீங்க எடுக்கணும், மாசம் மாசம் எடுக்க முடியாது. சோ இது என்ன பேசிஸ்ல நீங்க வாங்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய லைக் டிஎஸ்எஸ் பீரியட், சோ எந்த பீரியட் வரலும் இருக்கோ அந்த பீரியட் வரலும் தான் நீங்க வந்து அந்த எவ்வளவு ஸ்பேஸ் வேணுமோ அதை நீங்க வாங்கிக்க முடியும். திரும்பியும் வந்து நீங்க ரெனியூவல் பண்ணணும். அடுத்த வருஷம் நீங்க 12 மாசமா ரெனியூவல் பண்ணுவீங்க, அதாவது 1200 ரூபாய் பிளஸ் டாக்ஸ்க்கு நீங்க ரெனியூவல் பண்ணுவீங்க. சோ இப்படிதான் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. சாரி, நான் ஹைலைட்டடா சொன்ன பாயிண்ட் விட்டேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் பேக்கப் சிஸ்டம், செகண்ட் விஷயம் சர்ச், அல்ட்ரா சர்ச் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க ஈஸியா டேலிக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் சர்ச் பண்ணி எடுக்க முடியும். செகண்ட், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் இன்டகிரேஷன். சோ ஒரு பேங்க் வந்து இது ஊர்ல பாத்தீங்கன்னா 2 பேங்க் தான் ஏற்கனவே இருந்துச்சு, இப்போ எஸ்பிஐ பேங்க்கும் யூஸ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து எஸ்பிஐ கஸ்டமர்ஸா இருப்பீங்க. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த டீடைல்ஸ். சோ ஸ்மார்ட் ஃபைண்டுங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம், அதுல சர்ச் பண்ணி எடுக்கிறது. சோ நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்ட விஷயம், சார் டேட்டா மைக்ரேஷன் என்ன சார், ஓல்டு டேலியில இருந்து புது டேலி கன்வெர்ட் பண்ணும்போது இவ்வளவு டைம் எடுக்குது, சோ இது என்ன சார் ஒரு நாள் ஆகுது, ஒரு ஹியூஜ் டேட்டா இருக்கிற பட்சத்துல. சோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு சோ டேட்டா கன்வர்ஷன், அதாவது பழைய டேலியில இருந்து நீங்க புது டேலிக்கு வர்றதுக்கான டேட்டா கன்வர்ஷனுக்கான ஸ்பீடை வந்து இப்போ இந்த 7.0ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஆகும், அதாவது கம்பேரிட்டிவ்லி ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நம்மளுக்கு ஒரு half an hour 30 minutes ஆகுது ஒரு 10,000 டிரான்சாக்ஷன் போட்டிருக்க நம்ம ஒரு கம்பெனி டேட்டா ஒரு 30 minutes ஆகுது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 7 minutes இல்ல 6 minutes அந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கம்ப்ளைன்ஸ் பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா கேன்சல், சோ ஒரு இவே பில் கேன்சல் பண்றதா இருக்கட்டும், இன்வாய்ஸ் கேன்சல் பண்றதா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேலில நம்ம கேன்சல் பண்ணுவோம். பட் இருந்தாலும் வந்து ஒரு பயமா வந்து போர்ட்டல்லையும் போய் செக் பண்ணுவோம், சரிங்களா, அங்கேயும் போய் நம்ம கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ அந்த மெத்தடை இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா கொடுத்துட்டாங்க. டேலிலேயே நீங்க வந்து ஈஸியா கேன்சல் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காவே இவே பில், இ இன்வாய்ஸ், சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ராங்கா போட்டீங்க இல்ல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கேன்சல் பண்ணிக்க முடியும். அதே போல எக்ஸ்போர்ட் 3B இன் சிங்கிள் JSON அண்ட் எக்ஸல் ஃபைல் ஃபார் a ரிட்டர்ன் பீரியட். சோ உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா ஃபைல் பண்றதுக்கு சோ இப்போ இந்த ஜிஎஸ்டி 2.0 புதுசு வந்திருக்கு இல்லைங்களா, சோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த புது அப்டேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த 7.0 Tally 7.0 Prime 7.0 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க.
ரிட்டர்ன்ஸ் பண்றதுல எவ்வளவு ஸ்மூத்னஸ் கொண்டு வர முடியும், ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுல எவ்வளவு வந்து ஈஸியா நம்ம வந்து பண்ண முடியும். Uncertain transactions from uncertain transaction in GST such as GSTR 1, 3B, 2A, 2B இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் டூப்ளிகேட் வவுச்சர்ஸ், சோ இது இந்த மாதிரி எரர்லாம் அதிகமா வந்திருக்கு. சோ அதுதான் வந்து மெயின் இன்டென்ஷனா டேலி எடுத்து இதை பண்ணிருக்காங்க. சோ இந்த எரர்லாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ற மாதிரி இப்போ 7.0ல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் நிறைய பேர் எதிர்பார்த்த ஒண்ணு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கார்பரேட் கன்சர்ன்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேலியை வந்து அக்கௌண்ட்ஸ்க்காகவும் மத்த அவங்களுடைய ஒர்க்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொடக்ஷன் பிளானிங்கா இருக்கட்டும், ஒரு சேல்ஸ்மேன் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ரெஸ்டாரண்ட், சோ இப்படி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்க்காக டேலி யூஸ் பண்ணா கூட அவங்களுடைய ஆபரேஷனல் ஒர்க்குக்காக வந்து பாத்தீங்கன்னா வேற அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த வேற அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா JSN அப்படிங்கிறது, அதாவது ஜாவாவுடைய கோடு. சோ JSN வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, யூஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றாங்க. சோ அப்போ JSNல இருந்து டைரக்டா நம்ம இம்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஏற்கனவே இருந்த டேலில இல்ல. இப்போ இந்த 7.0ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ப்ரீவியஸ் ரிலீஸ்ல வந்து நீங்க XML இருந்து டேட்டா இம்போர்ட் பண்ண முடியும், எக்ஸல்ல இருந்து இம்போர்ட் பண்ண முடியும், ஆனா JSNல இருந்து இம்போர்ட் பண்ண முடியுமானா இல்ல. இப்போ புதுசா நம்மளுக்கு JSNல இருந்தும் டேட்டாவை இம்போர்ட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இந்த 7.0ல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ லோடிங் கம்பெனிஸ் பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ ஏற்கனவே கொஞ்சம் டிலே ஆயிருக்கும். சோ இப்போ அதை வந்து கொஞ்சம் கம்பெனி லோட் ஆகிறத ஃபாஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் லோடிங். சோ ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் நீங்க வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க ப்ரீவியஸ் ரிலீஸ்லாம். சோ இப்போ அதை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த 7.0ல. சோ ஃபர்தரா வேணும்னா சோ டேலி நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பேக்கப் வேணும், இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க டேலி ரெனிவல் இருக்கா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. சோ அதை பார்க்க வேண்டிய இடம் ஜஸ்ட் உங்க ஹெல்ப்ல அபவுட்ல போனீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ், இந்த லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. சோ இந்த லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு வந்துடும். சோ இந்த இடத்துல பார்த்துட்டு சப்போஸ் தேவைன்னா எங்களை கால் பண்ணுங்க. சோ TSS நாங்க பண்றோம், டேலி ப்ராடக்ட பண்றோம், சோ ட்ரைனிங் செஷன் கொடுக்கறோம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டேலி ரிலேட்டடா நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு நெசசரி இருந்துச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. சோ இந்த ரிலீஸ் பத்தி டீடைல்ஸை இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க பிசினஸ் ஆபரேஷன்ஸை ஈஸியா பண்ணுங்க. தேங்க்யூ.